ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மேட்டான ஒரு ஹிந்தி சென்டென்சஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது வந்தாதான், போனாதான், சாப்பிட்டாதான், கேட்டாதான், அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் நம்ம இன்றைக்கி ஹிந்தி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா? நீ வந்தால் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நீ வந்தால் அப்படின்னாலே நமக்கு இங்கிலீஷில் இஃப் கண்டிஷன் தான் நமக்கு யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ கம்ஸ். ஸோ இஃப் கண்டிஷன் அப்படின்னாலே ஹிந்தியில் அகர்தோ வரும். நம்ம ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீ வந்தால் அப்படின்னா அகர் தும் ஆவோகே தோ. ஸோ அகர் அப்படின்னா அகரும் வரும், தோவும் வரும். அகர் தும் ஆவோகே தோ. நீ அப்படின்னா தும், வந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆவோகே தோ. தான் அப்படின்னா ஹி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தான் அப்படின்னா ஹி. ஸோ இங்கே அடிஷ்னலாக என்ன வருது? அகர் தோ கூட ஹி வருது. நான் சொல்வேன் அப்படின்னா மே பத்தாவுங்கா. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே பத்தாவுங்கி அப்படின்னு சொல்லுவோம். சொல்லு அப்படின்னா பத்தாவோ. சொல்லுவேன் ஃப்யூச்சர் டென்ஸ். பத்தாவுங்கா, பத்தாவுங்கி. வந்தால் இதுவும் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ஆவோகே அப்படின்றது வருது. நீ வந்தால் தான் நான் சொல்லுவேன். அகர் தும் ஆவோகே தோ ஹி பத்தாவுங்கா. ஸோ ஒரு சிலர் பேசும்பொழுது இங்கே அந்த ஸ்டார்டிங்கில் அகரை சொல்ல மாட்டாங்க. தும் ஆவோகே தோ ஹி பத்தாவுங்கா அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். பட் ப்ராப்பரான ஹிந்தியில் அகர் இல்லைனா எதி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும். அகர் தும் ஆவோகே தோ ஹி பத்தாவுங்கா அப்படின்றது வரும். ஸோ பேச்சு வழக்கில் தும் ஆவோகே தோ ஹி பத்தாவுங்கா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அங்கே போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இஃப் கண்டிஷன், அதாவது அகர்தோ மட்டும் சொல்லலாம். அங்கே போனால் தான் கிடைக்கும். ஸோ அங்கே போனால் மட்டுமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அங்கே அப்படின்னா வஹான் ஜாவோஹே. போனால் அப்படின்னா ஜாவோஹே தோஹி. ஸோ போனால் அப்படின்னா அகர் வஹான் ஜாவோஹே தோ. ஸோ அங்கே போனால் அகர் வஹான் ஜாவோஹே தோ. தான் அப்படின்னா ஹி. பாவுங்கா. ஸோ பாவோகே அப்படின்னா கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ கிடைக்கும் அப்படின்றதுக்கான வேர்பு பாவோ அப்படின்றது சொல்லுவோம். பாவோகே அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகர் நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதனால தான் நான் இங்கே போடலை. பட் அகர் எதி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ அகர் வஹான் ஜாவோகே தோஹி பாவோகே. அடுத்தது பாருங்கள், கேட்டால் தான் தருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அகர் ஆப் மாங்கோகே தோஹி தேங்கே. ஸோ கேட்டால் தான் தருவார்கள். இங்கே ப்ளூரல் ஃபார்ம், அதனால தான் தேங்கே வருது. ஸோ கேட்டால் தான் தருவேன் அப்படின்னா ஆப் மாங்கோகே தோஹி மே தே தூங்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மே தூங்கா அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா தூங்கி சொல்லணும். மே நான் தருவேன் அப்படின்னா மே தூங்கி. இதுவே மே தே தூங்கி, மே தே தூங்கி. இங்கே நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா மே தே தூங்கா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ப்ளூரல் ஃபார்ம், அதனால் தே தேங்கா அப்படின்னு சொல்லலாம், இல்லை தேங்கே அப்படின்றத சொல்லலாம். தேங்கே. மாங்கோகே அப்படின்னா கேட்டால் தான் அப்படின்றது அர்த்தம். ஸோ தருவார்கள் அப்படின்றது ஒரு பொருளை குறிக்குது. அதாவது ஒரு பொருளை தான் கொடுக்க முடியும். கேட்டால் அப்படின்றது ஒரு பொருளை கேட்கலாம், இல்லை தகவல் ஏதாவது பற்றி கேட்கலாம், ஒருத்தவங்களோட அட்ரஸ், ஒருத்தவங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஸோ கேட்டால் அப்படின்றது ரெண்டுத்தை குறிக்குது. பொருளை கேட்கலாம், இல்லை யாராவது பற்றின விவரத்தை கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் தருவார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்கே தே தூங்கா அப்படின்னு ஒரே வேர்ப் தான் இருக்குது. இதுவே கேள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாங்கோ பூச்சோ அப்படின்றது இருக்குது. ஸோ கொடுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு பொருளாக தான் இருக்கும். இதுவே கேட்டால் தான் சொல்லுவார்கள் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக இருக்கிற பட்சத்தில் பூச்சோகே அப்படின்னு சொல்லணும். இங்கே தருவார்கள் அப்படின்னா இது ஒரு பொருள், அதனால தான் மாங்கோகே அப்படின்றது வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அங்கே பூச்சோன்ற வேர்பு தான் யூஸ் பண்ணணும். பொருள் கேட்கறதுக்கு மாங்கோ அப்படின்ற வேர்பு தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், சாப்பிட்டா தான் ருசி தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காவோஹே தோஹி ஸ்வாத் கா பத்தா சலேகா. ருசி தெரிய வரும். ஸ்வாத் அப்படின்னா ருசி, ஸ்வாத் கா பத்தா சலேகா தெரிய வரும் அப்படின்னா பத்தா சலேகா. காவோகே தோ அப்படின்னா சாப்பிட்டால் தான் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆவோகே தோ, ஜாவோகே தோ, மாங்கோகே தோ, பூச்சோகே தோ அப்படின்றதுலாம் சாப்பிட்டாதான், கேட்டாதான், வந்தாதான்,
அந்த மாதிரியான அர்த்தத்தை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியாக தூங்கினா தான் நாளைக்கு நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இன்னைக்கு நைட்டு நீ சரியாக தூங்கினா தான் நாளைக்கு காலையில் நல்லா வேலை செய்ய முடியும். आज रात को ठीक से सोएंगे तो ही कल सुबह आप अच्छे से काम कर पाएंगे. நன்றாக வேலை செய்ய முடியும். काम कर சக்தேன்னு சொல்லலாம், இல்லை काम कर சக்தேங்கே அப்படின்றது काम कर पाएंगे அப்படின்றதும் சொல்லலாம். ஆச் ராத்கோ அப்படின்னா வந்து இன்னைக்கு ராத்திரி, தீக்ஸே அப்படின்னா நன்றாக, சோயேங்கே தோஹி அப்படின்னா தூங்கினால்தான். ஸோ இது வந்து தூங்கினால் ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். சோயேங்கே தோஹி. கல் சுபக அப்படின்னா நாளைக்கு காலையில், ஆப் அச்சேசே அப்படின்னா நன்றாக, காம்கர் பாயேங்கே நன்றாக வேலை செய்ய முடியும். நாம் மற்றவங்களுக்கு கொடுத்தா தான் மற்றவங்க நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹம் தூசரோன்கோ தேங்கே தோஹி தூசரே ஹமேன் தேங்கே. ஹம் அப்படின்னா நாம், தூசரோன்கோ அப்படின்னா மற்றவர்களுக்கு அப்படின்றது அர்த்தம். தேங்கே தோஹி அப்படின்னா கொடுத்தால்தான். ஸோ தேங்கே அப்படின்னா கொடுங்க அப்படின்றது அர்த்தம். தேங்கே தோஹி அப்படின்னா கொடுத்தால்தான். தூசரே ஹமேன் தேங்கே, தூசரே அப்படின்னா மற்றவர்கள், நமக்கு மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால தூசரோன்கோ அப்படின்னு வருது முன்னாடி பார்த்ததில். ஹம் தூசரோன்கோ நாம் மற்றவர்களுக்கு கொடுத்தால்தான். தேங்கே தோஹி மற்றவர்கள் அப்படின்னா தூசரே, ஹமேன் அப்படின்னா நமக்கு, இல்லைன்னா ஹம்கோ அப்படின்றதும் சொல்லலாம். தேங்கே அப்படின்னா கொடுப்பார்கள் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இந்த கடையில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பொருளே இருந்தாலும் இந்த கடையில் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும், இந்த கடையில் வாங்கினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அந்த டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கடையிலே அப்படின்னா வந்து இஸ் ஸ்டோர்ஸே, இல்லைனா வந்து இஸ் துக்கான்ஸே. ஸோ துக்கான் அப்படின்னா கடையை குறிக்கும். இஸ் ஸ்டோர்ஸே அப்படின்னா நம்ம பழக்கமாக இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ஸ்டோர்மே. இந்த கடையில் இருந்து அப்படின்றது அர்த்தம். சேனா இருந்து அப்படின்றது அர்த்தம். கரிதேங்கே தோ, இங்கே வந்து தப்பாக இருக்குது. கரிதேங்கே தோ அப்படின்றது தான் வரும். வாங்கினால். கரிதேங்கே தோ ஹி வாங்கினால்தான். பெஹதார் ஹோகா நல்லா இருக்கும் அப்படின்னா பெஹதார் ஹோகா, பெஹதார் அப்படின்னா நல்லா இருக்கும். பெஹதார் ஹோகா இல்லைனா அச்சேசே ஹோகா அப்படின்றதும் சொல்லலாம். அகர் ஆப் நீங்கள், அகர்ன்றது சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம்னு சொன்னால் நீங்கள் இந்த கடையிலிருந்து. இஸ் ஆப் இஸ் ஸ்டோர்ஸே, இஸ் துக்கான்ஸே. இந்த அப்படின்னா இசே அப்படின்றதும் வரும். கரிதேங்கே தோஹி பெஹதார் ஹோகா. அடுத்தது பாருங்கள், தினமும் சுத்தம் செஞ்சால் தான் வீடு எப்போவும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரோஜ் சாஃப்னே கர்னே சே தோஹி கர் ஹமேஷா சாஃப் ரஹேஹா. ஸோ ரஹேஹா அப்படின்னா இருக்கும் அப்படின்றத வந்து குறிக்குது. ரோஜ்னா அப்படின்றது வந்து தினம்தோறும் அப்படின்றத குறிக்குது. ஸோ ரோஜ் இல்லைனா ரோஜ்னா. சஃபாயி கர்னேசே அப்படின்னா, சஃபாயி அப்படின்னா சுத்தம் செய்தால்தான். சஃபாயி கர்னேசே தோஹி, தினமும் சுத்தம் செய்தால் வீடு சுத்தமாக இருக்கும். செய்தால்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது தோஹி அப்படின்றது வரும். கர் அப்படின்னா வீடு, ஹமேஷா அப்படின்னா எப்பொழுதும், சாஃப் ரஹேஹா சுத்தமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், சரியாக படித்தாதான் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அகர் ஆப் தீக் சே படேயி கரேங்கே. ஸோ படேயி கரோ அப்படின்னா படி அப்படின்றது அர்த்தம். படேயி கரேங்கே அப்படின்னா படித்தால். தோஹி படேயி கரேங்கே தோஹி படித்தால்தான். அச்சி ஆங்க் பிரபாத் கர் சக்தேஹேன். அச்சே ஆங்க் அப்படின்னா நல்ல மார்க், பிரபாத் கர் சக்தேஹேன் அப்படின்னா பெற முடியும் அப்படின்றது அர்த்தம். ஸோ சக்தி அப்படின்னு வந்ததுனாலே முடியும் அப்படின்றது தான் குறிக்குதுன்னு அர்த்தம். ஆங்க் அப்படின்னா வந்து மார்க், பிரபாத் கர் சக்தேஹேன் அப்படின்னா பெற முடியும். ஸோ இங்கே வாங்க முடியும் அப்படின்றது வந்து நம்ம மார்க்கை வந்து கையில் வந்து ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணி வாங்க மாட்டோம். ஸோ நல்ல மார்க் பெற முடியும் அப்படின்றது தான் நம்ம வாங்க முடியும்னு சொல்கிறோம். அதுக்கான கரெக்டான ஹிந்தி வார்த்தை தான் பிரபாத் கர் சக்தேஹேன் அப்படின்றது. ஸோ அடுத்தது பாருங்கள், எனக்கு டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடித்தாதான் தலைவலி இல்லாமல் இருக்கும். அதாவது தலைவலியிலேருந்து நான் வந்து தலைவலி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்றது அர்த்தம். ஸோ மே பிரதிதின் அப்படின்னா தினந்தோறும் அப்படின்றது அர்த்தம். இல்லைனா ஹர்தீன் அப்படின்னு சொல்லலாம் தினந்தோறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இல்லை ரோஜ் அப்படின்னு சொல்லலாம். மே ரோஜ் இல்லைனா ஹர்தீன், பிரதிதின் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். 3 லிட்டர் 3 லிட்டர் பானி பியூங்கா பியூங்கே இல்லைனா வந்து பியோகே. இன்னொரு நபரை பார்த்து சொல்லும்பொழுது பியோகே அப்படின்றத சொல்லுவோம். மே பானி பியூன் அப்படின்னா நான் குடித்தால். தோஹி, இங்கே தோஹி வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து வரும் குடித்தால் தான்.
மே பிரதிதீன் 3 லிட்டர் பானி பியோன் தோஹி முஜே அப்படின்னா எனக்கு, சிர்தர்த் சே முக்தி மில் ஜாயேகி. சிர்தர்த் அப்படின்னா தலைவலி, தலைவலியில் இருந்து, சிர்தர்த் சே தலைவலியில் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னா முக்தி மில் ஜாயேகி. முக்தி மில் ஜாயேகி விடுதலை கிடைக்கும் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் பினா நகி யூஸ் பண்ணியும் பேசலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.